ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பிரியாணி தபரா வேணும்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் தேடி தேடி வாங்கினேன். வாங்கின புதுசில் என்னமோ திரும்ப திரும்ப பிரியாணியை தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தூக்கி மேலே போட்டது தான் பிரியாணி செய்கிறதே மறந்து போச்சு. பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டக்குன்னு இந்த தபராவை பார்த்ததும் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, இன்றைக்கி பிரியாணி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு 1/2 kg மட்டனில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். நான் இன்றைக்கி 1/2 kg மட்டனுக்கு 1/2 kg சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு அரிசியை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா மட்டனை உப்பு போட்டு ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தபரால 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில், தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அந்தளவுக்கு வதங்கி வந்துருட்டோம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 கப் தயிர் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேக வச்ச மட்டனையும் சேர்த்து ஒரு கொதி வந்துருட்டும். அதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி சேர்த்து 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்து 1/2 லெமனும் புழிஞ்சு விட்டு ஒரு 75% வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 15 நிமிஷம் தம் போட்டு இறக்குனா சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி இது கூட மட்டன் கிரேவி, குக்கும்பர் ரைத்தா வச்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது.